முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக ரமேஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். யார் இந்த ரமேஷ் என்பது குறித்த பின்னணியை பார்க்கலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தவேக சார்பில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்றவர் ரமேஷ். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ளார். அமைச்சர் ரமேஷ் சென்னையில் தற்போது வசித்தாலும் அவரது பூர்வீகம் கும்பகோணம், ஸ்ரீரங்கம் அவரது பாட்டி வழி பூர்வீகம். பிரச்சாரத்தின் போதும் கூட எனது குடும்பமே டெல்டா பகுதியை பூர்வீகமாக கொண்ட குடும்பம் என்று பேசி வாக்கு சேகரித்தார் ரமேஷ். 31 வயது நிரம்பிய இவர் பட்டப்படிப்பை முடித்து தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். 8வது படிக்கும் காலத்தில் இருந்தே விஜயின் தீவிர ரசிகராக இருந்து வந்திருக்கிறார் ரமேஷ். 2016 முதல் விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு சமூக சேவகராக தன்னை இணைத்துக் கொண்டு மாநில ஒருங்கிணைப்பாளராகி இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகவும் ஆகிவிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் இரத்த தான முகாம்கள், மருத்துவ முகாம்கள், கல்வி உதவிகள், ஏழை எளிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள், முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவுகள், ஒவ்வொரு மாதமும் தொழு நோயாளிகள் இல்லம், சிறப்பு குழந்தைகள் பள்ளி, சாலையோர மக்களுக்கு அன்னதானம் வழங்குவது என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்திருக்கிறார். இவரது தாயும் தந்தையும் எளிய சமையல் தொழிலாளிகள். இவர் அமைச்சராக பதவியேற்ற நாளில் கூட அவரது தாய் சமையல் வேலையாக சென்றதால் மகன் அமைச்சராக பொறுப்பேற்பதை பார்க்க முடியாமல் போனதாக சொல்லப்பட்டது. அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்து அதன் பிறகு முதல் தலைமுறை பட்டதாரி ஆனார். விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து பேச்சாளராக இருந்த இவரை செய்தி தொடர்பாளராக முதலில் நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஊடக மற்றும் செய்தி தொடர்பு அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். இவரது பேச்சு திறமை முதலமைச்சர் விஜய்க்கு மிகவும் பிடித்து போய் இந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டதாம். அவர் சார்ந்த சமூக மற்றும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட துறை சார்ந்த சமூக வலைதளங்களில் சர்ச்சையான பதிவுகள் போடப்படுகின்றன. இருந்தாலும் தன்னை எளிய மக்களுக்கான பிரதிநிதியாக காட்டிக்கொள்ளவே ரமேஷ் விரும்புகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.